ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய நேம் வந்து சிபின். இன்றைக்கி நான் எதை பேச போகிறேன் அப்படின்னா எம்எல்எம் அப்படிங்கிறத பற்றி தான். எம்எல்எம் அப்படிங்கிறத வந்து நிறையா பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. ஓகேவா? தமிழ்நாடு, கேரளா, இந்தியா, இன்டர்நேஷ்னல் வரைக்கும் எம்எல்எம் பண்ணிகிட்ருக்காங்க. எம்எல்எம் அப்படின்னா என்னென்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங். ஓகேவா? மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னா மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். ஒருத்தனை நம்ம சேர்த்து விட்றோம் அப்படின்னா அவன் வேறு ஒருத்தனை சேர்த்து விட்றோம், அவனோட கமிஷன்ஸ் வரும். அந்த மாதிரி இருக்கும். அதுதான் எம்எல்எம். ஓகேவா? ஒரு சிலவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது எம்எல்எம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. உள்ள போய் சேர்ந்துருவாங்க, டாப்பில் மாட்டிக்குவாங்க. ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த எம்எல்எம் அப்படிங்கிறதுலையே நிறையா கம்பெனிஸ் இருக்குது. டைரக்ட் செல்லிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்ஸ் அவங்க தான் கஸ்டமர்ஸ். இப்போது பிஸ்னஸ் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களை போய் சேர்த்து விடுவாங்க. ஓகேவா? அந்த பிஸ்னஸில் அந்த ப்ராடக்ட்ஸ் கஸ்டமர்ஸுக்கு போனால் தானே ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் நடக்கும். இதில் அந்த கஸ்டமரே நம்ம தான் அப்படிங்கிறது உள்ளே போனதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும். ஓகேவா? இது எப்படி நம்ம உள்ளே போவோம் அப்படின்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேமிலிஸ், நம்ம கூட க்ளோஸாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலியமாக தான் நம்ம உள்ளே போய் ட்ராப்பில் மாட்டிக்குவோம். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் எப்படி அவங்க கால் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க, எப்போயுமே கால் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க இன்ஸ்டாவில் இருக்காங்க, எப்போயாவது பேசுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். திடீர்னு கால் பண்ணுவான். கால் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்குவான். ஆனால் உள்ளே அவன் கஷ்டப்பட்டுட்ருப்பான். ஆனால் அதை வெளியே காமிக்க மாட்டான். வெளியே நல்லா ஹாப்பியாக சிரிச்சுட்டு சூப்பராக இருக்கேன்டா, அப்படியே வேறு லெவலாக போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், அப்படி இப்படிம்மா. நம்ம அதெல்லாம் கேட்டோம், என்னடா இது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், இந்த சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்ருக்கோம், இன்னும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த டைமில் கரெக்டாக கால் பண்ணி சூப்பராக இருக்கான்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு டவுட் ஆயிரும், என்னடா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். நம்மளும் அந்த மாதிரி அவங்க கூட போனோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணலாம் நம்ம லைஃப்பை, இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேவா? ஆனால் ஸ்டார்டிங்கில் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். வேறு ஒரு கால் வருதுடா அப்படின்ட்டு டக்குன்னு வச்சுருவாங்க. ஆனால் வேறு காலே வராது. சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அது பேரே இன்ஃபோ கால்னு தான் சொல்லுவாங்க உள்ள. ஓகேவா? அவன் அப்போ நம்மளை நோட் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம கால் பண்ணதுக்கப்புறம் அவன் நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவன் என்னென்ன பண்ணிகிட்ருக்கான் இப்படி இப்படின்ட்டு. இவன் ஃபோட்டோ போடுறது எல்லாமே நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? பண்ணுறது கேப் மாதிரி தரும். இதில் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. ட்ரெஸ் பண்ணிட்டு மால், அப்புறம் அந்த கஃபே, இங்கே எல்லாமே போயிடுவாங்க. நல்லா பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்பக்ஸ் எல்லாம் இங்கெல்லாம் போயிடுவாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு டீசெண்டாக 2-3 ஃபோட்டோ மட்டும் போடுவாங்க. சரிங்களா? அங்கே போயிட்டு எதாவது வாங்கணும்னு சொன்னாங்க, 4 பேர் ஷேர் பண்ணி ஒன்று வாங்கிட்டு மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணிடுறாங்க. இதுதான் நடக்குது. சரிங்களா? பெரிய அப்படியெல்லாம் கிடையாது. ஓகேவா? இல்லை இங்கே விலை ஜாஸ்தி இருக்குது சொல்லிட்டு வெளியே போயிட்டு வேறு ஒரு டீ கடையில் போயிட்டு 10 ரூபா டீ குடிச்சிட்டு வருவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருப்பாங்க உள்ள. ரொம்ப ரிச் மாதிரி காட்டிக்குவாங்க மற்றவங்கள்ட்ட, அப்போ தான் நம்புவாங்க. அந்த மாதிரி இதில் எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதில் ஆம்வே, கியூனட் இப்போ ஏதோ இக்னிட்டி சொல்லிட்டு ஏதோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். ஓகேவா? இந்த இதெல்லாமே டைரக்ட் செல்லிங். டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது டைரெக்டாக நமக்கு அந்த கம்பெனிஸ்லேருந்து ப்ராடக்ட்ஸ் நமக்கே வரும். ஓகேவா? அந்த ப்ராடக்ட் நமக்கு வர்றது எந்தெந்த ப்ராடக்ட்டு அப்படிங்கிறது நம்மள்ட்ட கேட்காமையே அவங்களே ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அதுவும் ஃபஸ்ட் ஒரு ஸ்கேம் ஒன்று இருக்குது. இதே மாதிரி கோயம்புத்தூரில், சென்னை, பாண்டிச்சேரி அப்படிங்கிற நிறைய, கேரளா, இந்த மாதிரி நிறைய இடத்துலலாம் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இன்கேஸ் இப்போ நான் டிசம்பரில் போனேன். ஓகேங்களா? எனக்கு என்னோடய கசின் ஒருத்தன் தான் சொன்னான், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்டா, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க, சூப்பராக போயிட்டுருக்கு, எனக்கு நிறைய பேர் கான்டாக்ட், பெரிய பெரிய ஆளுங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு, இப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். எனக்கு ஆல்ரெடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு கால் பண்ணான். நான் அப்போது நினச்சேன், இது செட் ஆகாது நமக்கு, அவன் எப்படியோ பண்ணிக்குவான், நமக்கு இந்த ஜாப் விட்டோம் அப்படின்னா வேறு ஜாப் கிடைக்காது, எப்பயும் அந்த மாதிரி நான் திங்க் பண்ணிவிட்டு நான் அவனுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல. அதுக்கப்புறம் 6 மந்த்ஸுக்கு அப்புறம் நான்
அவங்க மறுபடியும் எனக்கு என்னோடய ஸ்டோரிஸுக்கு லைக் பண்ணுறது, காண்டாக்ட்லேயே இருக்கிற மாதிரியே, டச்லேயே இருக்கிற மாதிரியே இருந்தான். ஓகேவா. நானும் சொந்தக்கார பையன், சரி நல்ல பையன் சொல்லிட்டு நானும் பேசுவேன், கேஷுவலாக பேசுவேன் அப்படின்னு இருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டோரிஸ் ஏதாவது போடும்போது டக்குன்னு மெசேஜ் பண்ணுவாங்க. மெசேஜ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எப்படி போகுது ஒர்க்கு அப்படின்லாம் கேட்பாங்க. நம்ம எப்பயுமே ஒர்க்கு ப்ரெஷராக தான் போயிட்டுருக்கோம். ப்ரெஷராக தான் போயிட்டுருக்கு, அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படி இப்படியா சொல்லிட்டு உனக்கு எப்படி போயிட்டுருக்கு அது எப்பயுமே கேட்போம்லாம். அவன் எப்படா அவன் கேட்பான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ கேட்டதுக்கப்புறம் அவங்க சூப்பராக போயிட்டுருக்கு, அப்படி போயிட்டுருக்கு, இப்படி போயிட்டுருக்கு அப்படிம்பாங்க. நமக்கு அது கேட்டதும் எப்படியாவது உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆகிடும். எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது, இவன் ஜாலியாக இருக்கான், சம்பாதிக்கிறாங்கிற மாதிரி மைண்ட் செட்டு மாற்றிடுவாங்க. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்மளை ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டோம் அப்படின்னா இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா எங்களுக்கு தேவையே ஆள் சேர்க்கறது தானே. ஆனால் க்யூரியாசிட்டி பண்ணுறதுக்காக அவங்க இப்போதைக்கு எதுவுமே இல்லை, நான் வேணால் என்னோட கேட்டு பார்க்குறேன் அப்படி இப்படின்பாங்க. ஓகேவா. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் டப்புன்னு கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது, உனக்கு கிடச்சிருக்கு, நான் கேட்டு சொல்லியிருக்கேன். ஸோ காம்படிஷன் வேறு லெவலாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், செலக்ட் ஆகுயோ இல்லையோ அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் நீ செலக்ட் ஆகிட்டேன்னா லைஃப் சேஞ்ச் ஆகிரும், அப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நமக்கு ஒரு வேலை பெருசாக தான் இருக்குமோ, பெரிய இது தான், நம்ம இப்படியே செலக்ட் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு மாற்றிடுவாங்க. ஓகேவா. உள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் எல்லாமே எப்படியோ நம்ம ரெடி பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தனுக்கு அவன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கேட்பாங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அப்பா என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலி இதெல்லாமே கேட்பாங்க. கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க சொல்லுவாங்க. எனக்கு எவ்வளோ முடியும் அப்படின்னு பார்த்துட்டு. ஓகேவா. முடியாமல் இருந்தாலுமே மினிமமே 5 lakhs 3 lakhs பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சொல்லிடுவாங்க. ஓகேவா. நமக்கு டைம் யோசிக்கிறதுக்கான டைமே கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே சீக்கிரமாக பண்ணுற மாதிரியே இருக்கும். அமௌண்ட் ரெடி பண்ணியாச்சு, அந்த மாதிரி வந்துருச்சு. நமக்கு முன்னாடி நமக்கு அப்புறம் இவங்க அட்டன் பண்ணவங்க எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப சொல்லுவாங்க. அமௌண்ட் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அக்கௌண்ட்டில் போட சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப சொல்லுவாங்க. அதெல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதனால் சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க அப்படிம்பாங்க. நம்மளும் இன்ட்ரெஸ்ட் போச்சு, அது இது சொல்லிட்டு பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமௌண்ட்டை ரெடி பண்ணி அக்கௌண்ட்டில் போட்டுட்டு நம்ம கேஷாக வச்சுருந்தோம் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன எவ்வளோ கேஷ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் சேஞ்ச் ஆகிடும் சொல்லிட்டு எல்லாமே அக்கௌண்ட்டில் போட சொல்லிடுவாங்க. ஓகேவா. அப்போ நான் பண்ணால் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடல, அவ்வளோக்கு தெரியாது, அது ஒரு இது. ஓகேவா. அது வந்துட்டு இருக்குது. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் சீக்கிரமாக இன்டர்வியூ இருக்கிற மாதிரி ட்ரைனிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரைனிங்கில் உள்ளே போனோம் அப்படின்னா அவங்க மற்றவனை எப்படி ஏமாத்துறது அப்படிங்கிறது தான் ட்ரைனிங்கே. ஓகேவா. எப்படி ஏமாற்றணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறது தான் ட்ரைனிங். நம்மளும் உள்ளே போனோம் அப்படின்னா ப்ராடக்ட்டை பற்றி சொல்லுவாங்க, அதை பற்றி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி ஏமாத்துறதுங்கிறது மட்டும்தான் அவங்க சொல்லித் தருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 500 நேம் லிஸ்ட் நம்மளை எடுக்க சொல்லுவாங்க. 500 நேம் லிஸ்ட் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட இதில் நேம் லிஸ்ட் எழுத சொல்லுவாங்க. எழுத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் படிக்க சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகேவா. ஸோ இதெல்லாம் படிக்க வச்சு ரீஃபண்டு இதெல்லாம் ஒரு 5 years பற்றி பேசுவாங்க. ஓவராலாக பேசுவாங்க. அதில் இந்த கம்பெனி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லவே மாட்டாங்க. இன்டைரக்டாக என்னென்னமோ சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு ரீஃபண்டை பற்றி ஒரு 2 seconds பேசுவாங்க. அந்த ஒரு பாண்டு மாதிரி ஒன்று இருக்கும். அதில் நான் லாஸ்ட்டில் நம்மளை சைனே போட வச்சுருவாங்க. பேசியே நம்மளும் போட்டுருவோம். ஓகேவா. போட்டதுக்கப்புறம் அப்படி இப்படிம்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க. ஆனால் பண்ணுறதெல்லாம் கேட்ப மாதிரி தரும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் அந்த கியூநெட் அப்படிங்கிறது இப்போ தான் ப்ரொசீஜராக போயிட்டுருக்கு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு கால் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறேன், இ-காமர்ஸில் பண்ணிகிட்ருக்கேன், சூப்பராக போயிட்டுருக்கு, ஜாலியாக போயிட்டுருக்கு, ஹாப்பியாக பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா
தயவு செஞ்சு அதில் இன்வால்வ் ஆகாதீங்க. ஓகேவா? 10 ரூபா சம்பாதிச்சாலுமே நிம்மதியாக சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒருத்தரை ஏமாற்றிட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தேவையே இல்லை. அப்படி சம்பாதிச்சாலுமே அதில் ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப அது டபுளாக போகும் செலவு. ஓகேவா? கொஞ்சம் ஒரு மனசாட்சி இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு யாராவது இதில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. இது நமக்கு வேண்டாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதை யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், யாராவது இருந்தீங்கன்னா இப்போயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரையுமே சேர்த்து விடாதீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் போயிடும். ஓகேவா? இவ்வளோ வருஷமாக ஒரு இதில் பார்த்துருப்பாங்க, திடீர்னு இந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு கில்ட்டியாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் தயவு செஞ்சு யாரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாரையுமே சேர்த்து விடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சிருப்பான், கஷ்டப்பட்டுருப்பான், திடீர்னு வந்து அது எல்லாத்தையுமே நம்மளை நம்பி வந்து கொடுத்துட்டு லாஸ்ட்டு நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு தானே அது கஷ்டம். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், யாருமே அதில் சேராதீங்க. ஓகே? ஸோ யாராவது எதாவது உங்களுக்கு இதை பற்றி யாராவது உங்களுக்கு பேசியிருந்தாங்க, அதில் யாராவது பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் போடுங்க. நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? யாரும் இந்த மாதிரி ஏமாறாதீங்க இதுக்கப்புறம். ஓகேவா? ஓகேங்க. தேங்க்யூ.